நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன விட்டுட்டு எங்கடி போயிருக்க? யாருமா நீங்க? என்ன எப்படி கட்டிட்ட? நான் தாண்டி உன்னை பெத்த தாய். மக நான் இல்ல. இது நம்ம பொண்ணு இல்ல. இல்லைங்க, நம்ம பொண்ணு இல்ல. இது நம்ம பொண்ணு இல்ல. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்ததுங்க, அது எங்கேயே காணாம போச்சு. அந்த ஏக்கத்துல என் பொஞ்சாதிக்கு பைத்தியம் முடிச்சு. அம்மா நீ போமா, வாங்கிக்கோ. பொண்ணுதாங்க, நம்ம மகளை கூட்டிட்டு வாங்க. நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. இவராமா? அம்மா ஆனந்தி. ஆனந்தி அவ அப்பவே வந்துட்டாப்பா. நீ எங்க போய் அழைச்சிட்டு வர்ற? ஆனந்தி. ஆனந்தியா? ஆனந்தி தெரியுமா, நீங்க என்னைக்கு இப்படியே இருக்கணும்ப்பா. அம்மா சிவராமா, தாய் மேல இவ்வளவு பாசத்தோட இருக்கிற உங்களை பெற்ற எனக்கு குடும்ப பெருமையை நீ காப்பாத்திட்டப்பா. நம்ம ஆனந்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுப்பா. ஐயோ, எனக்கு கல்யாணமா? கல்யாணம்? ஏமா கல்யாணம்? ஏன்பா அப்படி சொல்ற? இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ வந்து சேர்ந்திருக்க. கொஞ்ச நாள் எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமே. பைத்தியக்கார பிள்ளை, வயசு வந்த பொண்ணை எவ்வளவு நாளைக்குப்பா வீட்டுல வச்சிருக்க முடியும்? சரி சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது, நான் ஏற்பாடு பண்றேன். அம்மா ஆனந்தி, அடுப்ப கவனிமா, இத வந்துடுறேன். உங்க அம்மா என்னென்னவோ பேசுறாங்க, என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இப்ப எங்க வீட்டுக்கு போறேன். எனக்காக செஞ்சிருக்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எங்க அம்மா உன்னை ஆனந்தின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துல மண்ணடி போட்டாத நான் சொல்றத கேளு. என்ன பாருங்க, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. என்னால எப்போ இப்படி இருக்க முடியாதுங்க. குழந்தை மாதிரி பேசாது. யாரு உன்னை என்ன நினைச்சா என்ன? எனக்கு நீ அண்ணன் தானே. எனக்கு நீ அண்ணன் தானே. உனக்கு உங்க அத்தான் கண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு உங்க அத்தை ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் என்னப்பா சொல்றது, உங்க இஷ்டப்படியே ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நான் ஊருக்கு போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்துட்டு தபால் போடுறேன். உடம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கமா. ஐயா, அவங்க டாக்டர் அம்மா. நல்லம்மா, அந்த டாக்டர் அம்மா என் மகம்மா. அப்ப நான் புறப்படுறேன், கல்யாணத்துக்கு வந்து சேரு. வணக்கம்மா. வணக்கம். உன் பேர் என்னம்மா? ஆனந்த். உன் கணவர் பேரு? கண்ணன். அவர் உன் கூட வரலையா? இல்ல, அவர் வெளிநாட்டுல இருக்காரு. அம்மா அப்பா அண்ணன் யாருமே இல்லையா? என்னம்மா பேசாம இருக்க? நான் என்னம்மா பதில் சொல்றேன், என்ன நானே அனாதையாக்கிட்டேன். கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு குறை இல்லாம நாங்க கவனிச்சு. கவலைப்பட. நான் எஸ் டாக்டர், இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் சி வார்டில் அட்மிட் பண்ணி. எஸ் டாக்டர். வாங்கம்மா. போம்மா. அண்ணா, என்ன நினைச்சு நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்களோ. நல்ல மனசு படிச்சவங்க, நான் தங்கையா பிறந்திருக்கவே கூடாது. இந்த குடி. இந்த பாவிக்கு மருந்து ஒரு கேடா. வேண்டாம். மருந்து கொடுத்துட்டீங்களா? எல்லாம் கொடுத்துட்டு தான் வர்றேன். செய்யறதையும் செஞ்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதா சனியனுங்க. இதுங்க எல்லாம் செத்து தொலைய வேண்டியதுதானே. இங்க வந்து நம்ம உயிரை வாங்குதுங்க. அம்மா இவ்வளவு பேசுங்கம்மா, அந்த பொண்ணு காதுல கேட்க போகுது. கேட்கட்டுமே, இப்படி 4 பேர் சொல்றத காதுல விழுந்தாட்டு வரும். மேல்நாட்டுக்கு போயிருக்கவன் பொண்டாட்டிய பாத்தியா? தர்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார தகப்பன்னு காட்டுவா? கேச்சா, இவளும் ஒரு பெண்ணு உயிரை வச்சுக்கிட்டு இருக்காள. ஆனந்த், நீ இந்த முடிவுக்கு வரலாம்? இதுதான் டாக்டர், எனக்கு சரியான முடிவு. உன் உயிரை போக்கிக்கவே உனக்கு உரிமை இல்லை. அப்படி வயிற்றுல வளர சின்னஞ்சிறு ஜீவன் காட்டியா இருந்தடமா. அது அழிக்க நினைச்சது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஆனந்தி, தன் சுக துக்கத்தை மறுத்து வாழறதில்லமா பெண்களுடைய வாழ்க்கை. அது அடுத்த தலைமுறை சந்தோஷமா வாழறதுக்கு ஆதாரமா இருக்க வேண்டியது. மன்னிச்சிருங்க டாக்டர். உயிரை வாங்குறியே, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேன். டாக்டர், கடமை உனக்கு சொல்லையா தெரியுதா? நீ இன்னைக்கு காலையில ஆனந்திய பத்தி பேசினத நல்லம்மா என்கிட்ட சொன்னான். நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுனதுனால ஆனந்தி தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். மத்தவங்க மனசு புண்படும்படியா இப்படி பேசலாமா? நாம கொடுக்கிற மருந்தை விட நோயாளிங்க கிட்ட நாம காட்டுற அன்புலதான் அவங்க நோய் சீக்கிரமா குணமடையும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இன்னமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். சரி சரி, போய் வேலை பாரு. வா.
ஆடிய மாசம் சாப்பாட்டுக்குன்னு சாமியார் கூப்பிட போன அப்பாவை இன்னும் காணுமே. ஆனா ஒரு சாமியார் கூடவா கிடைக்கல? ஒன்னம்மா ஒன்னம்மா சாமியார் வந்துட்டாரப்பா? வாங்க 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 சாமி. யார் இது? உன் மகளா? ஆமா சாமி. கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் ஆகிவிட்டாலே இத்த பெரிய மகளை பெற்றிருக்கு. ஞான சூன்யமே ஜட்டமே. உண்மையா கேட்டேன், உன் மகளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். இன்னும் அந்த பாக்கியம் இல்ல சாமி. சாமி தான் அனுகிரகம் பண்ணணும். சாமி காலில் விழுந்து கும்பிடமா? அவர்தான் நிக்கவே மாட்டேங்கிறாரு, நடந்துகிட்டே இருக்கிறாரு. சாமி ஏன் இப்படி ஊனி ஊனி நடக்கிறீங்க? சாமி காலில் ஆணியாதான் ஊனி ஊனி நடந்துகிட்டு இருக்கிறார். அட போமா, சாமிக்கு தாக சாந்திக்கு ஏதாவது கொண்டா. போ சுறுசுறுப்பாக போ. அப்பா என்னையா இது? உன் வீட்டு ஒரே புழுக்கமாக இருக்கிறது. இருந்து சாமி வித்திரி கொண்டு வரேன். போ. ஜெய் சதுரவட்ட வாடா. நீ இன்னும் போகவில்லையா? ஏதோ சுவாமி திருவாய் மலர்ந்தருளினீர்களே. நான் மலரவில்லையே. ஓஹோ, சதுரவட்டை என்று சொன்னேனே, அதை கேட்கிறாயா? இந்த உலகம் இருக்கிறதே அது சதுரமா இல்லை வட்டமா என்ற சந்தேகம் இன்னும் நேரத்தில் தீரவில்லை. எனக்கு சந்தேகம் தீர்ந்துச்சு சாமி. உனக்கு சந்தேகம் தீர்த்து விட்டதா? ஆகா, என் வீட்டுக்கு கடவுளே வந்த மாதிரி இருக்கே. பொன்னம்மா பொன்னம்மா, ஏப்பா இங்க வந்து வாரம்மா. ஸ்ரீ ரங்கநாதனே பள்ளிகொண்டா இருக்கேம்மா. சாமி இந்த அவதாரத்தில் இருக்கும்போதே வந்து தரிசனம் பண்ணிக்கோ. ஏப்பா இந்த அவதாரத்தை கும்பிட சொல்றீங்க? பெண்ணே, உனக்கு எந்த அவதாரம் பிடிக்கும்? எனக்கு குழந்தையில இருந்து குரங்கு தான் பிடிக்கும். ஓஹோ, உன் அப்பாவையே பார்த்து பழக்கம், அதனால் தான் பாசம் விடவில்லை. இல்ல இல்ல, உங்களை பார்த்த உடனே அந்த ஞாபகமே வந்துச்சு. என்ன சொன்னாய்? சாமி தாமே அறியா பிள்ளை தெரியாத்தனமா சொல்லிடுச்சு. சும்மா இருங்கப்பா, அவருக்கு தாக மரத்துல ஊத்தி குடிங்க. குடிக்க ஒன்றுமில்லை, இது சமைக்க. சமைக்கவா? ராஸ்ல எடுக்கிறீங்களா? எனக்கு கூஜா தூக்கி பழக்கம் இல்லை சாமி. தாயில்லா குழந்தை தெரியாதனமா சொல்லிடுச்சு. உங்க அருமை தெரியாது சாமி. அட சும்மா இருங்கப்பா, இவரை பத்தி தெரியாதா? நான்சென்ஸ். என்ன நீ இன்சல்ட் பண்ற? ஆத்தி, சாமி என்ன இங்கிலீஷ்ல பேசுது? நான் என்ன சின்ன சாமியா? நான் கான்வென்ட்ல படிச்ச சாமியாச்சே. ஓஹோ, நல்லா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாடா. செருப்பு கேட்டுக்கு இருக்கீங்களா? சாமிக்கு கைய ஒண்ணுதான் காலம் ஒண்ணுதான். என் வீட்டுல சாப்பிடாம உங்களை அனுப்ப மாட்டேன் சாமி. சாமி கையெடுங்க சாமி. உன பைத்தியக்கார பையன் சும்மா இரு. நான் செஞ்ச பாக்கியம் வைங்க சாமி. என்ன பண்ணீங்க? பக்தா, என்ன ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். சரி, உன் வீட்டை நான் சாப்பிடாம போகவே போறதில்லை. ஆஹா, என் பாக்கியம். அம்மா, சாப்பாட்டு வேண்டிய ஏற்பாடு செய். இத வரேன், புறப்படும். பெண்ணே. சுவாமி, ஏன் சாமி நீங்க தான் உலகத்தையே வெறுத்தவராச்சே. ஆமா. உங்களுக்கு எப்படி சாமி கிடைச்சது இது? திருடுனேன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் சொல்லல சாமி. மனசுல நினைச்சியா? ஒன்றுமில்லை பெண்ணே, நான் மேல் லோகத்தில் இருந்த பொழுது அறம் தான் பெரிது என்று அங்கே சர்ச்சை நடந்தது. அடச்சை, அறம் பெரிதல்ல, மரம் தான் பெரிது என்று தாங்கள் வாதாடினீர்களோ? சின்ன புத்தி, இன்பம் தான் பெரிது என்று நான் வாதாடினேன். தோற்றார்கள் அவர்கள். ஏன் நான் அசந்து போன பிரம்மா அவர்கள், மானிடனே இங்கு நடக்கும் யாவற்றையும் நீ அவ்வப்பொழுது கேட்டுத்தான் தீர வேண்டும் என்று எனக்கு இந்த சாதனத்தை பரிசாக கொடுத்தார்கள். அப்படின்னா அங்க பேசுறது இதுல கேட்குமா சாமி? பின்ன நீ பேசுவதா கேட்கும். சாமி சாமி, நான் கூட கொஞ்சம் கேட்கணும் சாமி. கேளேன், உனக்கு இல்லாத சாதனமா? எங்க? இதோ வாசப்படுத்தினாரா? ஆமா, அங்கும் தலைவலி இருக்கிறது. சரி சரி, வேறு பக்கம் போய் பார்ப்போம். ஆமா, மனாக்கரை சரியும் லவுடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க ஏன் போய் பாடுறாங்க? அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றுதான், எங்கேயுமே பாடுவார்கள். அனார்க்கரை சரியும் இருக்கிறார்களே, அவர்கள் அல்பாயுசு கொண்டவர்கள். ஆனால் அவருடைய காதலோ சிரஞ்சீவியானது. காதலுக்கு அங்கும் இடம் உண்டு, இங்கும் இடம் உண்டு. இங்க உண்டா? அப்பா அப்பா, எப்படா கூப்பிடுவேன் காத்துட்டு இருக்காரு உங்க அப்பா. அங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. அப்பா அப்பா, ஏயா பாயிண்ட் என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? இல்ல, சட்டத்திரையம் பெற்ற பொண்ணுதானே, ஏமாந்துருவேன் நினைச்சேன். மூஞ்சி முகரையில உடைச்சிரு. ஐயோ மீசையா? உங்க அப்பா பார்த்தா திட்டுவாரு. இங்க கொண்டா, இங்க இங்க கொஞ்சம் மீசை எடுத்துட்டியா? உங்க அப்பா நான் மாட்டிக்கிறேன். கெஞ்சி கேட்டுருக்கேன். உங்க அப்பா கிட்ட போது என்ன காட்டி கொடுத்து என்ன ஏமாத்தாங்க? இது வரட்டும். ஐயோ, சதர வட்டா சதவட்டியா? ஒண்ணு விடுவேன். அப்பா என்ன சாமி கைய பிடிக்கிறீங்க? அப்பா சாமி மேல ஒண்ணு வரப்ப நம்ம பாயிண்ட் பாயிண்டா? ஆஹா, அவன் கைய பிடிச்சு இழுக்குறான். டேய் ஹாய் ஹாய், அட விடுங்கடா. டேய் வெட்டி விடுவேன். இப்படி வா, வெட்டி விடுவேன். வா, வேண்டாம். வெட்டி விடுவேன், வெட்டி விடுவேன், வெட்டி விடுவேன். வேண்டாம், இனிமே வெட்டி விடுவேன். சதர வட்டா வெட்டி விடுவேன். அப்பா அடப்பாவிங்க. அப்பா ஐயோ, அப்பா அம்மா, அப்பா இந்த கட்டது வருடுப்பா. ஐயோ அப்பா, என்ன செய்வேன்? நல்ல வேலைப்பா, ரத்தமே இல்ல. ஏமாத்திட்டு போயிட்டானே. டேய் குரங்கு பையன் மவனே, ஆடி அமாவாசைக்கு சாமியாருக்கெல்லாம் சோறு போடுவேன் தெரிஞ்சு நீ சாமியார் வேஷம் போட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா?
இனிமே என் மகன் இருக்கிற வரைக்கும் ஆடி அமாவாசையே கிடையாது. எந்த சாமியாருக்கும் சோறும் கிடையாது. ஏய், என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து என் பிள்ளைய தொட்டு எடுத்துட்டியா? ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஆனந்தி, உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்லை அம்மா. பிரசவ காலம் பெண்களுக்கு மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பிறப்பு கடவுளாலேயும் இந்த மறுபிறப்பு உங்களாலேயும் எனக்கு கிடைச்சது. ஆனா கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி குழந்தைய காப்பாத்துறவத்தான் அந்த தாய்மை நிலையை அடையிற போதுதான் பெண்ணா பிறந்தவளுடைய பெருவாழ்க்கையே துவங்குது. ஆனந்தி, அன்னைக்கு நீ துன்பத்துக்கு பயந்து விஷத்தை சாப்பிட்டிருந்தினா இன்னைக்கு நீ இந்த இன்பத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? அம்மா, இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய அன்பும் கருணையும் தாமா என் கண் முன்னால தெரியுது. நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? இந்த ஏழைகிட்ட உயிர் தாமா இருக்கு. அப்படி நான் சொல்லக்கூடாது. இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாரு. நான் இன்னைக்கே ஊருக்கு போகணும். ஆனந்தி, நம்ம டாக்டர் அம்மாக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அவங்க அப்பா உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி கொடுத்திருக்காரு. அம்மா கவலைப்படாது, தைரியமா இரு. எனக்கு பதிலா நல்லம்மா உன்னை நல்லா கவனிச்சுக்குவா. என்ன நல்லம்மா? ஆட்டும்மா, என் மகளை போல கவனிச்சுக்கிறேம்மா. அப்பா வரட்டும் ஆனந்தி. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுங்க. இந்தப்பா 2 கட்சிக்காரங்களும் பஞ்சாயத்தார் காலில் விழுந்து கும்பிட்டுங்க. சீக்கிரமா பேரம் பேச்சுகளை எடு. உன் காலில் விழுந்த நானா எவ்வளவு சொன்னேன்? பஞ்சாயத்தார் கால எவ்வளவு சொன்னா? கும்புறங்க. என்னப்பா உங்க வழக்கு? ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இதோ இந்த பாயிண்ட்ஸ்மேன் திருப்பதி, இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள், இதோ இந்த பொன்னம்மாவை சாமியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கைய புடிச்சு இழுத்துட்டாங்க. சத்தம் போட்டு சொல்லாதையா, பெத்தவே இருக்கேன், செத்து போயிடுவேன். எப்போ? திருப்பதி திருப்பதி. இந்தாப்பா கண்ணாயிரம், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எப்படியா வீட்டுக்குள்ள புகுந்து தைரியமா ஒரு பொண்ணை கைய புடிச்சு இழுப்பா? இழுத்துட்டானே ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். கலப்பு முதல்ல கைய பிடிச்சு இழுத்தது ஆம்பளையா பொம்பளையா? அப்பா, நம்மள கேவலப்படுத்தணும்னு இந்த ஆள் இந்த கேள்வியை கேட்கிறாருப்பா. இப்படி கைய நீட்டினா எவங்க இழுக்க மாட்டான்? திருப்பதி கண்ணாயிரம் சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்தியே, அது எந்த கை? இதோ இந்த கை. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கைய பிடிச்சு இழுக்கிறான். உன் முன்னாடியே இழுத்தானே நீ பஞ்சாயத்துக்கே வந்திருக்கிற. கைய தாரையா புடிச்சு இழுத்தேன், தொட்டு தாரையா கட்டி விட்டேன். கேட்டீங்களா அவன் பேசுறத? திருப்பதி, நீ செஞ்சது பெரிய தவறு. அதனால பஞ்சாயத்து உனக்கு 100 ரூபாய் அபராதம் போட்டிருக்கு, உடனே கட்டு. ஐயோ, பத்தாதுன்றியா? அது இல்லையா, வேற எது? கண்ணாயிரம் பொன்னமாவை தொடர்றதுக்கு 100 ரூபாய் தான் நினைச்சு வர்றவைய போறவையெல்லாம் கைய பிடிச்சு இழுக்க போறான். ஐயா இழுப்பான், அவன் கைய தொட்டான், அவன் கைய வெட்டி வீழ்த்துவேன். என் பிள்ளைய தொடர்வன் கைய வெட்ட நீ யாரா? இந்தாப்பா, என்ன இப்படி விட மாட்டேன்ற அப்படி விட மாட்டேன்ற? அவன் எப்படி விட மாட்டான்? அவன் எப்படித்தான் விடுவான்? நின்னு பதில் சொல்றான். பஞ்சாயத்துக்கு வந்தா பாதி பொண்டாட்டி, அபராதம் கட்டினா ஆ பொண்டாட்டி, ஆக மொத்தம் ஒரு பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி மாமாங்கிறானே, மானம் கட்டவே. இன்னுமா உன்னை சட்ட தலையான்னு சொல்லுவேன். திருப்பதி, 100 ரூபாய் உடனடியா கட்டு. ஐயோ தாங்காதுங்க. என்ன அது தாங்காதுன்றான்? சரி ஏந்துடுறா, 50 கட்டு. ஐயோ அதுவும் தாங்காதுங்க. இல்ல எதுதான் தாங்க? என்ன சில்லறை சத்தம் கேக்குது? கட்ட வேண்டிய துட்டை இங்க இருந்தே எடுத்து கட்டிடுவோம் போல இருக்க. ஏமாந்தா அதுவும் செய்வாயா? டேய், முடிவா சொல்ற, இனிமே குறைக்க முடியாது. தொட்டதுக்கு 8, இழுத்ததுக்கு 20, ஆக மொத்தம் 28 கட்டு. ஏயா, என் மகளை வச்சுக்கிட்டு ஏழமா போடுறீங்க? ஏழமாவது கோலமாவது மரியாதை நான் சொல்றத கேளியா? கண்ணாயிரம், இவனும் உன் பொண்ணை கைய பிடிச்சு எடுத்துட்டான். ஆமா, விவகாரமும் பஞ்சாயத்து வரைக்கும் வந்தாச்சு. ஆமா, இனி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஆமா, மரியாதையா இவனுக்கே கல்யாணத்தை பண்ணி கொடு. ஆமா, என்ன? ஆமா ஆமா, நீங்களே ஒரு நல்ல தேதியா பார்த்து சொல்லுங்க. இங்க கேட்காத, வீட்டுக்கு வா. என்ன இழுக்கிற? அவையே இழுக்க மாட்டான் பஞ்சாயத்துக்காரையா. இந்த கண்ணாயிரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை இந்த சப்பாடி பயலுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இவனுக்கு கொடுக்க மாட்டேயா. போயா, பஞ்சாயத்து வந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். போயா. பாத்தியா கண்ணாயிரம், ஒன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண, அவனும் கட்டிக்க மாட்டேன்றான். மரியாதையா அந்த திருப்பதிக்க கட்டி கொடு. ஆமா, நீ மெல்ல வா. அம்மா, என்னம்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் எனக்கு இவ்வளவு அலங்காரம் பண்றீங்க? ஆனந்தி, என்ன ஒண்ணு கேட்காதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே எல்லாம் தெரிஞ்சுக்கிருவ. உண்மை தெரிஞ்சதும் நீ அண்ணனும் அப்படியே ஆச்சரியப்பட போறீங்க. அப்படி என்னம்மா விஷயம்? ஆனந்தி,
நீ வாழ போறமா, நீ வாழ போற. நம்ம ஊர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா. அம்மா அம்மா குணவதி, குணவதி, அவங்க வந்துட்டாங்க. நீ உள்ள போமா, நீ உள்ள போ. வாங்க ஐயா, வாங்கம்மா, உட்காருங்க. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியம்தாம்மா. நீ சௌக்கியமா இருக்கியா? எங்க உன் பையனை காணா? ஸ்டேஷனுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவான். அப்படியா? பாப்பா வா. என்னடா முழிக்கிற? இவங்களை தெரியல? நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க. சின்ன பிள்ளையில எப்போ இவர் மடியில மாமா மாமான்னு விளையாடிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு உன் மேல ரொம்ப பிரியம். அது சிறு பிள்ளையில் நடந்தது. இப்ப வளர்ந்து பெரிய மனுஷன் ஆயிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எதுக்காக? நான் தாப்பா லெட்டர் போட்டு வரவழைச்சிருக்கிறேன். உன் தங்கச்சி ஆனந்த் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அம்மா, தம்பி, எங்களை வேற யாரும் நினைச்சுக்காத தம்பி. உங்க அப்பா வழியில நாங்க உங்களுக்கு ரொம்ப சொந்தம். என்னம்மா குணவதி, தம்பி என்னமா யோசிக்கிற மாதிரி தெரியுதே? அவன் என்னங்க யோசிக்க போறான்? தங்கச்சியை எப்படி புரியுறதுன்னு நினைப்பான். தங்கச்சி மேல அவனுக்கு ரொம்ப உயிர். சிவராமா, நீ பேசிட்டு நான் வந்துடுறேன். வாமா, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அம்மா, நான் ஒண்ணு வெக்கப்படாது. எல்லாம் நமக்கு வேண்டியவங்கதான். வாமா வாமா. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கணும். நம்ப ஆனந்தியா? என்னால நம்பவே முடியலையே. ஏம்மா, நான் அப்ப பார்த்ததை விட இப்ப எவ்வளவோ மாறிட்டா. உண்மைதாம்மா. நான் ஊர்ல இருந்து வந்ததும் சிவராமனை பார்த்த உடனே அடையாளம் கண்டுட்டேன். ஆனா ஆனந்தி என்கிட்ட அம்மானு ஓடி வந்ததும் என்னாலேயே நம்ப முடியல. உங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது? உன் பொண்ணு எது வரைக்கும் படிச்சிருக்கு? குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்துற அளவுக்கு என் பொண்ணு படிச்சிருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். உன் பொண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுமா. ஆனந்தி, ஒரு பாட்டு பாடுமா. ஏமா பொண்ணு அழுதுகிட்டே போறா? கல்யாணம் ஆன உடனே அம்மாளையும் அண்ணனையும் விட்டு பிரிஞ்சிருக்கவே நினைச்சு அழுகுறாம்மா. சகஜம்தானே. குணவதி, உன் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாமா பையனோட ஜாதகம். ஒரு நல்ல நாளாப்பா, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு போடுவான். கிட்ட உடனே சொல்லிடுங்க. பொறுத்தது பொறுத்து, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உங்க தங்கச்சியா இருக்கு சொன்னீங்க, பொறுத்துக்கிட்டேன். என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என் கழுத்துல இன்னொருத்த தாலி கட்ட போறேன், அதையும் பொறுத்துக்கணும். இதுக்காகத்தான் உங்களுக்காக காலம் எல்லாம் காத்துக்கிட்டு. அண்ணா, தயவு செய்து நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன் கேள். என் மேல உள்ள ஆசையை அனுதாபமா மாத்திக்க. குஷ்டரோகி கூட ஒரு பெண் வாழ்ந்துடலாம், ஆனா குற்றவாளி கூட வாழவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா எங்க அம்மாவை காப்பாத்து. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, என்ன மறந்து. என்னம்மா அதை அழுதுட்டு வர்ற? நீ யாருங்கிற உண்மை அந்த அம்மா தெரிஞ்சு போச்சா? இல்லன்னா அந்த வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டாருன்னா. அப்படியா சொன்னாரு? அண்ணா, எங்க போறேன்? அந்த நான் இப்பவே 2 வார்த்தை. என்ன நான் கேட்க போறேன்? ஏயா, என் தங்கச்சி உன்னையே மனசுல வச்சு இவ்வளவு நாளா சேவை செஞ்சுட்டு வந்துச்சு, அதுக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு உன் மனசு துணிஞ்சது. அப்படி கேட்டுறம்மா. என்ன கேட்கறது? இனிமே அவர் யாரும் நாம யாரும் ஒரே என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நீ வேணாம், தாத்தா வீட்டுல கொஞ்ச நாளே நாங்க கொண்டு போய் விட்டுறேன். பொண்ணம்மா, வீட்டை பத்திரமா பாத்துக்க. நானும் அண்ணமும் இப்பவே ஊருக்கு புறப்படுறேன். அண்ணா, நீ எனக்கு செய்த உதவிகளையும் எனக்காக நீ பட்ட கஷ்டங்களையும் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் உனக்கு செய்த துரோகத்தை எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னுடைய இந்த நீ எங்க இருந்தாலும் உன்னை என் இதயம் வாழ்த்திக்கிட்டே இருக்கும். போயிட்டு